செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? ஹாப்பி நியூ இயர் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ். நான் உங்க டோப். நியூ இயர் ஆன இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேரோட பர்த்டே. பேட்ரிக் அண்ட் ஸ்ட்ரைக்கர் உங்க 2 பேருக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அப்படியே அடுத்த விஷயத்துக்கு வந்தோம். நேத்து நைட் நான் 2 போல் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஒரு போல்ல வந்து நம்ம ஒரு நாளைக்கு 1 சாப்டர் போடலாமா? இல்ல 2 நாளைக்கு 5 சாப்டர் சேர்த்து போடலாமான்னு கேட்டிருப்பேன். அதுக்கு இந்த வீடியோ நான் எடிட் பண்ற இந்த டைம்ல நெறைய பேர் வந்து 2 நாளைக்கு 5 சாப்டர் போட சொல்லி வோட் பண்ணியிருக்கீங்க. மெஜாரிட்டி பேர் 2 நாளைக்கு ஒரு வாட்டி 5 சாப்டர் போட சொல்லியிருக்கிறதுனால அடுத்த டேண்டன் அண்ட் வீடியோவை 5 சாப்டர்ஸா ஃப்ரைடே அன்னைக்கு போடலான்னு இருக்கேன். பம்கின் நைட்டும் ரொம்ப நாள் போடாததுனால சாட்டர்டே அண்ட் சண்டே 5 சாப்டர்ஸா போடலான்னு இருக்கேன். அப்போ நாளைக்கு வீடியோ வராதான்னு கேட்டீங்கன்னா, ஆமா வராது. இந்த வீடியோஸ்ல ஒர்க் பண்றதுனால எனக்கு ஒரு நாள் டைம் தேவைப்படுகிறது. அடுத்த போலா நெக்ஸ்ட் என்ன மங்கா போடலான்னு கேட்டிருப்பேன். அத ஆனா யூடியூப் போஸ்ட்ல போடாம ஒரு தேர்ட் பார்ட்டி சைட்ல போலா கிரியேட் பண்ணியிருப்பேன். ஏன்னா யூடியூப் போஸ்ட்ல வெறும் 4 ஆப்ஷன் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடிஞ்சது. ஆனா நம்ம லிஸ்ட்லயோ 20 கிட்ட இருக்கு. சும்மா ஒரு 4 கிரியேட் பண்ணி அதை உங்ககிட்ட கேட்கறத விட உங்ககிட்டயே மொத்த லிஸ்ட்டையும் காட்டிட்டா நீங்களே உங்களுக்கு எது வேணும்னு செலக்ட் பண்ணுவீங்கன்னு தான் மொத்தமா போட்டுட்டேன். அதுல இது வரைக்கும் கிட்டத்தட்ட 25 பேர் வோட் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஒரு ஓட்டை போட்டு வந்துருங்க. சரி, இன்னைக்கு சாப்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன சாப்டரோட ஒரு குட்டி ரீகேப் பார்த்துடுவோம் வாங்க. மயங்கி கீழே விழுந்த கைஜுவை பார்த்துட்டு இந்த கோல்டன் பாலை இவ்வளவு நேரம் ஒரு கைஜு தான் வச்சுட்டு இருந்ததான் எல்லாரும் நீ ஷாக்ல இருக்க. மயக்கத்துல இந்த கைஜுவோ மனுஷ அளவுல இருந்து காட்ஜிலா அளவுக்கு பெருசா வளர இவங்கள துரத்திட்டே வந்திருக்கும். அப்போ வானமும் கருப்பா மாற இது என்ன ஏலியனா அவங்க எல்லாமே குழப்பத்திலே அதுகிட்ட இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணிருப்பாங்க. இது ஒரு பக்கம் நடக்க இன்னொரு பக்கத்துல ஐ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கிறதுனால ஐராவும் ஜிஜியும் இந்த வாய்டுக்குள்ள வர ஜிஜியோ அவனோட ஈவிலை தான் இதுக்கெல்லாம் காரணம் நினைச்சிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு ஐரா நோக்கி ஓடி வந்திருப்பான். ஆனா அப்படிலாம் இல்லைன்னு ஐரா சொல்லி அவனை சமாதானப்படுத்தி வா நம்ம மோமோவை தேடி போவோம்னு 2 பேரும் போக அப்போ கைஜுவோட என்ட்ரி இவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும். கைஜு காலால் நசுங்கிறது கிண்டாவா மோமோவும் கிண்ணம் எப்படியோ காப்பாத்த ஜிஜி கிட்ட கிண்டாவை தூக்கிட்டு போக சொல்லி மத்த எல்லாரும் கைஜு அட்டாக் பண்றதுக்காக போயிருப்பாங்க. அப்போ ஐராவோ நான் தான் லீடர்னு சொல்லி ஸ்டார்டிங்ல வெறித்தனமா அட்டாக் பண்ணியிருந்தாலும் எண்டிங்ல பயங்கரமா சொதப்ப அது கென்னுக்கும் மோமோக்கும் பெரிய ஷாக்கா முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பக்கம் கைஜு கூட கென்னு மோமோ ஐராலா சண்டை போட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஜிஜி கிண்டாவை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். ஜிஜியோட முதுகுல இருக்க கிண்டாவோ என்னது இதெல்லாம் என்ன நடக்குதுங்கன்னு கத்த அவனை தூக்கிட்டு ஓடுற ஜிஜியோ தயவு செஞ்சு என் மேல வேர்வையை ஊத்தாதுன்னு கத்த எனக்கு வேர்வை வருதுடா நான் என்னடா பண்றது உன் மூஞ்ச பார்க்க தான் நல்ல பையன் மாதிரி இருக்க ஆனா உள்ளுக்குள்ள நீ ரொம்ப மோசமானவன் கிண்டா அவனை பிடிச்சி கத்த அப்படிலாம் ஒன்னும் இல்லைன்னு ஜிஜியும் கத்துறான். இந்த வாங்கிக்கொண்டு கிண்டாவோ ஜிஜியோட முதுகுல உட்காந்துட்டு ஆடிட்டு இருக்க ஜிஜியோ நிறுத்து நான் சொல்றேன்ல தயவு செஞ்சு நிறுத்து நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும் ஜிஜியோ கத்தி கிண்டாவை கீழே போட்டுடுறான். கீழே விழுந்த கிண்டாவோ நீ ரொம்ப மோசம் தான் ஜிஜியை பார்த்து சொல்ல ஜிஜியோ கிண்டாவோட வேர்வனால ஈவிலை ஃபார்முக்கு மாற ஆரம்பிக்கிறான். அதை கிண்டா பார்த்துட்டு இருக்க ஜிஜி அதை இப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஒரு பெருமூச்சு விட்டு நான் தான் சொல்றேன்ல நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கிண்டாவை பார்த்து கத்த ஆனா கிண்டாவோ அவன் பேச்ச கேட்காம மறுபடியும் நல்லா வேகமா தலையை திருப்ப அவன் மூஞ்சில இந்த வேர்வெல்லாம் ஜிஜி மேல பட்டு ஜிஜியோ ஈவிலை ஃபார்முக்கு மாறிடுறான். ஈவிலை ஃபார்ம்ல இருக்க ஜிஜியோ என்னடா வேணும் உனக்கு என் கையால சாகணுமா எதுக்கு என் முன்னாடி நிக்கிற நீ ஈவிலையோ பேக தூக்கி வீச உன் மூஞ்சோ மாறிடுச்சு நீயும் டக்கக்குறா மாதிரியான கிண்டாவோ ஈவிலையை பார்த்து கத்துறான். ஆனா கிண்டா பேசுறதெல்லாம் கண்டுக்காத ஈவிலையோ அங்கிருந்து நடந்து போக அவன்கிட்ட கிண்டாவோ எங்க போற நீ நீ என்னை தூக்கிட்டு தப்பிச்சு போனோம் தானே நீ இப்படி என்ன பாதிலே விட்டுட்டு போறது சரியா இப்படி நீ என்ன பாதிலே விட்டுட்டு போனேன்னு அவளுக்கு தெரிஞ்சா மோமாயாசே உன்னை பத்தி என்ன நினைப்பான்னு கிண்டாவோ கேட்க மோமோ பேரை கேட்ட உடனே ஈவிலையோ அவன் பக்கம் திரும்பி அவ எங்க இருக்கான்னு கேட்க என்ன சொல்ற நீ அவ தானே நம்ம 2 பேரும் அங்க இருந்து கிளம்ப சொன்னா அவ வீட்டுக்கு போக சொன்னால என்ன கிண்டா சொல்ல என்னது வீட்டுக்கு வர சொன்னாலா அப்ப எனக்கும் அவனுக்கும் இன்னைக்கு ஃபைட் ஆன ஈவிலையோ குஷியாகி வீட்டை நோக்கி ஓடி போறான். அவன் பின்னாடியே கிண்டாவோ இரு என்ன எதுக்கு தனியா விட்டுட்டு போறேன்னு ஓடி போறான். இந்த பக்கம் ஓவரா வாய் பேசின ஐராக்கு கைஜு ஒரு ஷாட் தர அதுல ஐராவோ பில்டிங்கை உடைச்சிட்டு அதுக்குள்ள போய் விடுறா. அதுக்கு என்ன மோமோவும் பார்த்து ஐரானு கத்த கீழே விழுந்து கிடக்குற ஐராவையோ கைஜு பாத்துக்கிட்டே இருக்கு. ஐராவை காப்பாத்துறதுக்காக கென்னோ மோமோ நீ இங்கே இரு நான் போறேன்னு கிளம்ப கைஜுவோ ஐராவை ஃபினிஷ் பண்றதுக்காக கையை நல்லா ஓங்கி அடிக்க வர அந்த கேப்ல கென்னோ கைஜு கிட்ட வந்து நான் என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ண போறேன்னு எப்பவுமே போல அவனை அப்படியே லான்ச் பண்ணிக்க கைஜுவும் ஐராவை அட்டாக் பண்ணுது. கென் எப்படியோ கைஜுவோட அட்டாக்ல இருந்து லாஸ்ட் செகண்ட்ல ஐராவை காப்பாத்திடுறான். ஆனா திரும்பி நார்மல் ஃபார்முக்கே போயிடுறான். சமய பண்ண உட்கார்ந்து மோமோ கத்தினாலும் ஆத்துல ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு கென்னோ ஐயோ நான் என்னோட பவரை 2வது வாட்டி யூஸ் பண்ணிட்டேன்னு கத்த அங்க 2 பேரும் கீழே விழுறோன்னு ஐராவை கெட்டியா பிடிச்சிட்டே அவன் கீழே வர மோமோ அவளோட சைக்கிக் பவர்ஸ் வச்சு அவங்க 2 பேரையும் அழகா பிடிச்சிடுறா. அதுக்கு இன்னும் ஜஸ்ட் மிஸ் ரொம்ப நன்றி ஐயாசேன்னு கத்த என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன்னால இன்னொரு வாட்டி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாதுன்னா எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பார்த்து மோமோ கத்த வேற வழி இல்லையா நான் என்ன பண்றதுன்னு கென்னும் கத்த இந்த பக்கம் கைஜுவோ அவங்க முன்னாடி வந்து கொசு அடிக்கிற மாதிரி அவங்களை அடிக்க வேற லாஸ்ட் செகண்ட்ல மோமோவோ கைஜுவோட ஷாட்ல இருந்து அவங்க 2 பேரையும் காப்பாத்திடுறா. கைஜு கிட்ட இருந்து தப்பிக்க மோமோவோ ஸ்பைடர்மேன் மாதிரி அவங்க 2 பேரையும் வச்சுட்டு பில்டிங்கா தாவ பவர் லைனை பார்த்ததும் ஐயாசே நம்ம பவர் லைனை இடிக்க போறோம்னு கென்னோ கத்த
கத்தாம கம்னரு நீயே தப்பிச்சு போறியான்னு மோமோ அவனை பார்த்து கேட்க, என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஷிராட்டோரி அன்கான்ஷியஸா இருக்கான்னு கென்னோ சொல்ல, அதானே லீடரு அவளை அடிச்சு எழுப்புன மோமோவை சொல்ல, நீ ரொம்ப மோசம்னு கென்னோ சொல்றான். எப்படியோ மோமோ மூச்சு வாங்க வாங்க அவங்க 2 பேரையும் தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துடுறா. அவங்க 2 பேரையும் கீழ இறக்கி விட்டுட்டு, எப்படியோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இப்ப பேரியருக்குள்ள இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு மோமோ சொல்ல, ஐராவ வச்சுட்டு இருக்க கென்னோ, என்னாச்சு ஷிராட்டோரி உனக்கு ஒண்ணும் ஆகலையே, ஏன் எழுந்துக்க மாட்டேன்னு அவளை எழுப்ப ட்ரை பண்ண, ஐராவோ கென்ன நல்லா டைட்டா கட்டி பிடிச்சிக்கிறா. அதை பார்த்துட்டு ஷிராட்டோரின்னு கென்னோ கத்த, மோமோவோ இவ்வளவு நேரம் நீ நடிச்சிட்டு இருந்தியான்னு ஐராவை தள்ளி விடுறா. ஐராவோ என்ன நீ பண்ற, நீ ரொம்ப மோசம்னு கத்த, எவ்வளவு நேரமா நீ நடிச்சிட்டு இருந்த, உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தூக்கிட்டு வந்தேன் தெரியுமான்னு மோமோவை கத்த, அதுக்கு நான் என்ன பண்றது, நீ பண்ண வேலைனால தான் அந்த கைஜி கிட்ட நான் அடி வாங்கினேன் ஐராவும் கத்த, கென்னோ இதையோ பார்த்து ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா நீங்க தான் இருக்கியான்னு ஈவிலையும் அங்க என்ட்ரியை போடுறான். அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆக, சீக்கிரமா என்னால வெயிட் பண்ண முடியல, நம்ம சண்டையை ஆரம்பிப்போம்னு சொல்ல, நம்ம சண்டை போடுற நாள் இன்னைக்கு இல்லைன்னு கென்னோ சொல்றான். பின்னாடி இருக்க மோமோ ஆமா ஈவிலை இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல, அவ கென்ன ஓரமா கூட்டிட்டு வந்து ஈவிலையும் நம்ம கூட சண்டை போட சொல்லலாமான்னு கேட்க, இல்ல நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது, அவன் என் கூட மட்டும் தான் ஃபைட் பண்ணணும்னு சொல்லி நம்ம அவன் கிட்ட இருந்து ப்ராமிஸ் வாங்கியிருக்கோம். இப்ப வேற யார் கூடயும் சண்டை போட அவனை நம்ம கூப்பிட்டா அவன் அதை எப்படி எடுத்துப்பான்னு நமக்கு தெரியாதுன்னு கென்னோ சொல்லி, உன்னோட பாட்டி செய்கோ இங்க இல்லையான்னு கேட்க, மோமோவும் அவங்களுக்கு ஒரு டிவி ப்ரோக்ராம் இன்னைக்கு இருக்கு, அதனால அவங்க பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி, இது ரொம்ப மோசம், ஐராவும் நானும் மட்டும் இதை எப்படி தனியா பண்றது, அதுக்கு ஏதாவது வீக்னஸ் இருந்தாலாவது பரவாயில்லன்னு செவுத்துல அவ தலையை அடிச்சுக்க, அந்த செவுரு லைட்டா க்ளோ ஆகுது. கென்னோ அதை பார்க்க, அயாசே அங்க பாரு இந்த செவுரு க்ளோ ஆகுதுன்னு சொல்ல, கென்னோ இரு நான் நல்லா பாக்குறேன்னு கிட்ட போய் பாக்குறான். என்னது அதுன்னு மோமோவை கேட்க, அந்த செவுருல ஏதோ பேட்டர்ன் மாதிரி வர்றதை கென் கவனிக்கிறான். ஈவலை பின்னாடியே ஓடி வந்த கிண்டாவோ இப்பதான் வீட்டுக்கு வர, அது இங்க வந்துருச்சு, அந்த கைஜி இந்த பக்கம் வந்துருச்சுன்னு கத்த, மோமோ ஐராவும் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும் போலன்னு ரெடி ஆகுறாங்க. அந்த பெரிய கைஜு அவங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க, மோமோவோ ஒக்குரும் ஈவிலையும் கிண்டாவையும் நீ பாத்துக்கோன்னு சொல்ல, கிண்டாவோ இதெல்லாம் உண்மை இல்ல, இது வெறும் ஒரு கெட்ட கனவுதான்னு கத்த, யாரா இவன் ஐராவோ கத்துறா. அப்போ செவுத்து நோண்டிட்டு இருந்த கென்னோ, ஐயாசே இது அது இல்ல, இதுதான் நானோ ஸ்கின்ஸ், நம்ம இந்த வீட்டை நானோ ஸ்கின்ஸை வச்சு தான் ரெடி பண்ணோம், அதனாலதான் இதெல்லாம் க்ளோ ஆச்சுன்னு சொல்ல, சரி அதுக்கு நான் இப்ப என்னடா பண்றதுன்னு மோமோவோ கேட்க, நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா ஒருவேளை நம்மளால அந்த கைஜுவை எதிர்க்க முடியும்னு கென் சொல்றான்.